எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பரும் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பரும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் பாருங்கள். இன்றைக்கி வந்து சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து 1 க்யூப் + 2 க்யூப் + 3 க்யூப் ஈக்குவல் அப் டு 10 க்யூப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n + 1/2 தான் ஹோல் ஸ்கொயர். n வந்து 10. ஸோ அந்த 10 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ 10 + 1 11 ஆயிரும். இது கேன்சல் பண்ணோன்னா 55 வருது. இதோட ஸ்கொயர் வந்து 3025. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியும் கேட்கலாம். அதாவது சம் ஆஃப் கியூபிக் நம்பரோட ஆன்சரை கொடுத்துட்டு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் கேட்கலாம். புரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்து ப்ரூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கியூபிக் நம்பரை கொடுத்துட்டு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுங்க. அதாவது நிறையா கொடுத்துருக்கான். பவர் வந்து 3 பார்க்க நிறையா கொடுத்துட்டு பவரே இல்லாமல் கேட்டிருக்கான். ஸோ என்ன பண்ணிடுன்னா கம்மியாக கேட்குறான். நிறையா கொடுத்துட்டு கம்மியாக கேட்குறான். அதனால் ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெத்தடு புரியுதுக்கா இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதோட ஸ்கொயர் ரூட்டு தான் இந்த ஃபார்முலா. அதனால் வந்து மெத்தடுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இப்படி ஹிண்ட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூபிக்கோட சம்மை கொடுத்துட்டு நேச்சுரல் நம்பரோட சம் கேட்டாங்கன்னா நிறையா கொடுத்துட்டு கம்மியாக கேட்குறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பரை கொடுத்துட்டு சம் ஆஃப் கியூபிக் நம்பர் நேச்சுரல் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், கம்மியாக கொடுத்துட்டு நிறையா கேட்குறாங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 55ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 3025. அதே நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக அதே சம் தான் ரிவர்ஸில் கொடுத்துருக்கேன். ஸ்டெப்புக்காக அதை கொடுத்துருக்கேன். ஏன்னா இதோட ஸ்கொயர் தான் இந்த ஃபார்முலா. அதனால் ஸ்கொயர் பண்ணு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. க்யூபு கொடுத்துட்டு இதை கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட் பண்ணுங்கள். இதை கொடுத்துட்டு இதை கேட்டாங்கன்னா அதாவது கம்மியாக கொடுத்துட்டாங்க அதிகமாக கேட்குறாங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணிடுங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.